அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் முறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. யாருமா லவ் சொன்னீங்க? நான் தான். என்னவோ நினைச்சுக்கிட்டு அவ இன்னைக்கு வரைக்கும் அதேலயே இருக்கா. அவளை எடுக்கவே முடியல. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அந்த பொண்ணை எடுக்கவே முடியல. எனக்கு ஒரு ஆமையோட அழுகிட்டியப்பா. நான் என் பையனை வச்சுட்டு கொண்டதுக்கு வந்தா கடை ஒருத்தரையும் பண்ண பக்கத்து விட்டுட்டு பேசலாம். தம்பி அமைதியா இருங்க. இங்க இப்ப பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும். நீ ஆனா பையன் நிறைய தடவை சொல்லியிருக்காப்லைங்க பொண்ணுக்கு. நான் கேட்டேன், பையன் நல்லாவே மிரட்டியே கேட்டேன். தள்ளி உட்காருங்க, மிரட்டியே கேட்டேன். ஜாமி அநியாயமா போயிட்டு அப்படியே. ஐயோ 18 நாள் ஆகுதாம்மா தூக்கு மாத்திரை சாப்பிட்டு போயிட்டாரு. படிக்காதவங்க இல்லையா, இனிமே தப்பிக்க முடியாது போல. அவன் பண்ணதுக்கு அவ்வளவுதான், இனி நம்ம அவ்வளவுதான், அவங்க கூட வாழ விட மாட்டாங்க நம்மளே நினைச்சிட்டு செத்து போயிட்டாரு. அதுதாங்க இருங்க ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் கேட்டேன் அதையும் இருங்க. 4 பேர் உயிர் போயிடுங்க, காதல் வெல்லணும் அப்படிங்கறது வந்து பேசிட்டுங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷத்துக்கோசரம் வந்து 4 உயிரை ஏன் இழக்குறீங்க? ஒரே நிமிஷம் நான் கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணிருக்கு இந்த இவரு அவங்க வீட்டுக்காரரு இந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு கொண்டே விட்டுறலாம் ஸ்டேஷன்லன்னு கூப்பிட்டுக்கிட்டு பஸ்ல வந்தாராம். எங்கம்மா அது ஏதோ ஒரு ஊர்ல பாதி ஊர்ல வந்துட்டு இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, நம்ம 2 பேரும் ஒன்னா போனா என்ன சொன்னேன், அடிச்சு இது பண்ணிருவாங்க, அதனால நான் இறங்கிக்கிறேன். இந்த அவர் ஒரு முட்டாள் போல இருக்கு. அதையும் அதனால நீங்க முன்னாடி போங்கன்னு 20 ரூபா பஸ் கொடுத்துருக்காரு. சரி வந்துரு, அடுத்த பஸ்ல வந்துட்டு 20 ரூபா கொடுத்துருக்காரு. வாங்கிட்டு இந்த பொண்ணு அப்படியே அந்த பையனை பார்த்துருக்கா. இவரு போன் பண்ணி பாத்துட்டு எந்த ஏரியால இருந்து போனீங்கன்னு சொல்லுங்க. எந்த ஏரியாமா? அதான் ஆனந்தமான எங்க சொந்தக்கார வீட்லயும் எங்க அக்கௌண்ட் பையன் அந்த வீட்லயும் பாதுகாப்பு அந்த பையன் வந்து அப்புறம் தான் தர்மபுரி போயிருக்கான். அப்புறம் அதுக்கு பார்த்தா தருமபுரி போயிட்டான்னு அப்படி சொன்னாங்க. பிள்ளையும் பையன் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மொத்தம் உங்க வீட்டுக்கார காமினாங்க. எங்க வீட்டுக்கார நான் பார்க்க வேலைங்கன்னா இது வரைக்கும் நான் பார்க்க வேலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். காரணமே இல்லாம உங்க வீட்டுக்காரர் இதுல வந்து இவரு சொன்னதுங்க உங்க வீட்டுக்காரர் அவங்களுக்கு கோபம். அவங்களுக்கு ஒரே இது பொண்ணு நம்ம சொன்னதை கேட்கல, வேற ஜாதியில போய் பண்ணுது ஒரே ஆத்திரம். ஊர்ல நினைப்பாங்கல்ல உங்க பொண்ணு நாளைக்கு இப்படி பண்ணா நீங்க நினைக்க மாட்டீங்களா? யாருமே நினைப்பாங்க. ஜாதி போது சில எங்க பொண்ணு தப்புனுச்சு, ஓகே எங்க இதுல நாங்க ஏதோ பண்ணி வைக்கிறோம், உங்க பையனுக்கு ஏதோ பண்ணுங்க. ஆனா நீங்களும் உங்க பையனை கேஸ் போட இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எங்க பையனை கூட்டிட்டு போய் நாங்க வேலைக்கு அவங்க பண்ணதெல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க செஞ்சோம்ல, நீங்க உங்க பிள்ளை ஒரு நிமிஷம் சண்டை வளர்த்தாதீங்கம்மா. சண்டை புரிய வைக்க ட்ரை பண்ண பொண்ணு என்ன பண்ணிருக்கா இல்லைங்க, காதலிக்கிறப்போ உங்களுக்கு அந்த வயசு நீங்க நாம எல்லாரும் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஒரு ஆம்பளைட்ட போய் நான் உன்னை ரொம்ப விரும்புறேங்கிற பொண்ணு நான் செத்துருவேன் நீ வந்து, இது நிறைய பேரை நான் பாக்குறேன். இத சொல்லியே தான் முக்காவாசி பசங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறதே இல்ல. முக்காவாசி இடத்துல அந்த கேர்ள்ஸ் தான். பொண்களுக்கு வந்து காதல் வந்துட்டு அதுதான் வாழ்க்கை, அதுக்கு மேல வேற எதையுமே அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆம்பளைகளுக்கு காதல் வந்து வாழ்க்கையில ஒரு பகுதி, ஆனா பெண்களுக்கு காதல் தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு சேயிங் ஒண்ணு உண்டு. ஒரு சேயிங் இது. அது மாதிரி இந்த பொண்ணு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த பையனை விடாப்பிடியா துரத்திருக்கா. விடாப்பிடியா 3 தடவை விட்டு போயிருக்கா. அவளைத்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்ப கடைசியாவும் அவங்க மாமாவை ஏமாத்திட்டு அவ போனதான் அவர் சாவுக்கே காரணமாயிருச்சு. போய் கூட்டுற போயிருக்காரு. இதுல நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் கூப்பிட போயிருக்காரு. போய் கூட்டிட்டு வந்திருக்காரு. டெக்னிக்கா படிச்ச பொண்ணு அது புத்தி அதுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கு. அவர் ரொம்ப கொஞ்சம் அறிவு இல்லாத ஒரு கொஞ்சம்
அதிக விவரம் இல்லாத ஒரு போல இருக்குல்லம்மா. கைன்னு அடிச்சானுங்க, படிப்பு எல்லாம் இல்ல அது இல்லாம விவரம் வேற, படிக்கிறதுக்கும் விவரத்துக்கும் வேற இருக்கு. விவரமா கொஞ்சம் கம்மியா பயந்த ஒரு போல இருக்கு, இல்லன்னா இப்படி திறந்து போயிருக்க வேண்டிய அவசியம் மொத்தங்க போலீஸ் எல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. இவர் வந்து முன்னாடி மாமனுக்கு அடிச்சு பிள்ளையும் பையனுக்கு வேடாம். அவங்களுக்கு என்னமா உங்களுக்கு தான் தெரியும், உங்களை பிடிச்சா தெரியுங்கிற ஒரே மோட்டிவ்ல அவர் கேட்டிருக்காரு. பொண்ணு கிடைச்சது போதே ஒரு பொண்ணை வந்து பெற்று வளர்த்து ஆள் ஆக்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கா, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கா, அதுக்கு மேல அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். உன்னுடைய பிள்ளை உனக்கு கீழ் ஒரு இனப்பட்டவங்களை கூட்டிட்டு போனால் உனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமா? ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை அந்த பிள்ளைய ஆராய்ச்சி எடுத்து ஏதோ பண்ணி கூட தப்பா சொன்னாங்க. எங்க அப்பா வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு போனான்னு சொன்னாங்க. அது பொய்யுங்க மேடம். எங்க அப்பா வந்து முன்னாடியே வந்து என்ன மாதிரி என்ன அரியா வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு 10 நாள் இருந்தாங்களா மேடம். அந்த அப்படி இருந்தாங்களா மேடம். இவங்க அப்பா வந்து அதுல தலையிட்டு பிரிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. வேற ஜாதி இல்லையா, சொந்த பொண்ணு. அது வந்து எனக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க இந்த பிரச்சனை இதானதுக்கு அப்புறம் எங்க அப்பா அட்வைஸ் பண்ணாருங்க, ஏன்டா அவங்கள்ட்ட வச்சுக்கிற, அவங்களாலதான் என் வாழ்க்கையே கெட்டு போயிருக்குது, நீ மறுபடியும் போய் அவங்கள்ட்டே போய் விழுந்திருக்கிறிய அப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அப்பதான் வந்து இவங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு தெரியுங்க மேடம். அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. இல்ல அவங்களுக்கு மெயின் இப்ப வந்து வசதி குறைவா இருக்கிறது அவங்களுக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு ஒண்ணு பையன் நல்ல பையனா இருக்கிறான், படிச்ச பையனா இருக்கிறான், கொஞ்சம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஏத்துக்கிட்டு அதை சப்போர்ட் பண்ணீங்கன்னா பையன் நல்லா வந்துருவாங்க. மாமங்கிற முறையில ஒரு லிமிட் தான் பேச முடியுங்க, அதுக்கு மேல அவங்க அப்பா அம்மா தான் முடிவு பண்ணுவாங்க, நம்ம எதுவும் முடிவு. ஏன்னா இவ்வளவு தூரம் போய் வாழ்ந்துதான் தாலி கட்டி ஒரு மாசம் குடும்பம் நடத்தி என்னமா இதெல்லாம் பார்த்தோம்னா எங்க அப்பா அம்மா வந்து நீ சந்தேகம் தான், கஷ்டம் தான். எங்க அப்பா வந்து மண்டலாய் போய் இருக்கிறாருங்க. எங்க அப்பா இல்லைங்க, மாலியோட உங்க அப்பாங்க இல்லைங்க. ஒரு 4 பேரை சாத்தாலும் எங்க காதல் வேணும் அப்படிங்கிற ஒரு காதல் தேவை இல்லைங்க. பெரியங்களோட நமக்கு என்னங்க கேக்குறாரு உங்க மாமா. பெரியவங்களோட என்ன நமக்கு என்ன, 4 உயிர் போகுது. அப்பா அவங்க வீட்டுக்கார் அந்த உயிர் போகுதுன்னு காலையில இருந்து கேட்டல மேடம், நான் படிக்கிறேன் எனக்கு அவரையே சேர்த்துவேன்னு கேட்டல மேடம். அப்ப வந்து படிக்கிறேன் நீ படிக்கலாம் சொன்னா, ஆனா படிக்கிறீங்க. லட்சுமியுடைய பையன்கிட்டீங்க, அந்த லட்சுமியுடைய மருமகன் சுப்பிரமணியிட்டீங்க, இந்த அம்மா கூட இருக்கு. ஆனா இந்த அம்மா கொஞ்சம் பொய் பேசிட்டு இருக்கு, அதாங்க உண்மை. 2வது கிட்டே எங்க ஏகன்னு அப்பா எங்க கூட்டு போனாங்க அப்படிங்கறத அந்த பையனை வந்து அந்த பையன் 10 வயசு பையன், ஒரு சின்ன பையன் 2 மாசம் அப்பா விட்டு போயிருந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், எதுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு அப்பா அம்மா வந்து வீட்டுக்காரர் வந்து 2 மாசம் எங்க போனான்னு தெரியும்னு சொல்றாங்க. அவங்க வேலை பார்த்தா தான் சாப்பிடக்கூடிய நிலைமையில தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. அன்னைக்கு வேலைக்கு நாங்களும் அப்படிதான், எங்க மாமூல நாங்களும் அப்படிதான். நாங்க டெய்லி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறோம், டைமுக்கு தான் போயிட்டு இருக்கிறோங்க. எனக்கு இதுல ஒண்ணு நீங்க என்ன மாமா கேக்குறாரு, உங்க அப்பா வந்து இதை ஏத்துக்கவே மாட்டாரு, அவர் வாழ்றதே கஷ்டம், நீன்னு உன்னுடைய முடிவு என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. அக்காவும் மாமாவும் அவங்க இல்லைங்க, அவங்க ஓகே அப்படின்னா அவங்க 2 இழந்துருவாங்க. ஆனா வந்து மீண்டும் வந்து செய்தியில வருங்க, அதான் உண்மை. இப்ப இவங்க பண்ண டார்ச்சர்னால 3 பசங்க லைஃப் போயிடுச்சு மேடம். கம்பெனில இருந்து வேலை விட்டு ஒரு நிமிஷம், முதல்ல வந்து இந்த காதலியே அவங்க ஏத்துக்கல. நீங்க வந்து காதலுக்கு அப்புறம் நடந்த விஷயங்களை நீங்க சொல்றீங்க. இப்ப அவங்க வந்து அந்த காதலே அவங்களுக்கு பிடிக்கல, அந்த காதலையே அவங்க ஏத்துக்கல. இந்த காதல் எங்களுக்கு வேண்டாம், பொண்ணை பிடிச்சு எங்ககிட்ட கொடுத்துருங்க, எங்க பொண்ணை எங்ககிட்டங்கிறாங்க. அவங்க நிலைப்பாடு அதுவா இருக்கு. அப்படி நீ வந்து அதுக்கு மேல நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பாவோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு உங்க மாமா மிரட்டுறாங்க மேடம். நான் இவரோட தான் மேடம் வாழுவேன். இவங்க வந்து பிளாக்மெயில் தான் மேம் பண்றாங்க. இவங்க அப்படி என்ன கூட்டிட்டு போய் மட்டும் வேற ஒருத்தர் கட்டி வச்சா அவர் குழந்தை வந்து எனக்கு கேட்க மாட்டேன் மேடம். அப்பவே அவனோட ஓடி போயிட்டு வந்து இப்படின்னு கேட்க மாட்டானா மேடம். இப்ப வந்து எப்படி மேடம் நான் போய் வாழுவேன்? எனக்கு இவர் தான் மேடம் வேணும், நான் இவர் கூட தான் வாழுவேன். இல்ல இது என்ன செத்துறேன் மேடம். உங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை பத்தி கவலை கிடையாது. நம்ம சந்தோஷமா நினைக்கிறத அதோட ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் இப்ப பேசுறேன், அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்பாட்ட பேசுறேங்கிறீங்களா? அப்பாட்ட பேசுறேன். மாமா 2 பேரும் உங்க அப்பா அம்மா ஏத்துக்கிட்டா அவங்க தான் போறாங்க. நம்ம என்னங்க, ஆமா நம்ம உறம்புறீங்க, அவங்க தான் முடிவு. ஆமா அவங்க முடிவுலாம் கிடையாது மேடம். இவங்க தூண்டுதல்னால தான் மேடம் அவங்க அவ்வளவு தூரம் வராங்க. நான் சொல்றேன் மேடம், இவங்க தூண்டுதல்னால தான் வராங்க. அவர் பையன் வச்சிருக்காரா கொடுக்கறதுக்கு உனக்கு? ஹலோ சொல்லுங்க. நாங்க சென்னையில இருந்து பேசுறேங்கம்மா, நிர்மலா பெரியசாமின்னு பேசுறேங்க.
ஜீ தமிழ்ல இருந்து பேசுறோம், சொல்லுதலாம் உண்மையில இருந்து. சரி உங்க மகள் மாலினி இங்க வந்திருக்கு. சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அழுகுறாங்க பாரு சொன்னோன்னே. பேசுங்கம்மாங்கக்கா, பேசுங்க. உங்க தம்பி 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. ஆமா அம்மா என்ன எங்க அம்மா அப்பாவும் ஏத்துக்கிட்டா நான் சந்தோஷமா வாழ்வேன்லன்னு கேக்குது. மாமா 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவும் இதை டிசைட் பண்ணணும், நாங்க ஓரளவுக்கு தான் பேச முடியும்னு சொல்றாங்க. எங்க பொண்ணு எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. அதாங்கம்மா, பொண்ணு வந்து அந்த பையன் தான் தனக்கு வேணும், அவரோட தான் நான் வாழ்வேன்னு சொல்லுதுங்க. என்ன நான் அவரோட வந்துட்டேன், இனிமே என்னை 4 பேர் ஒண்ணு சொல்ல மாட்டாங்களான்னு கேக்குது. யாருமே சொல்ல மாட்டாங்க. எங்களோட அனுப்பிவிடுங்க. இல்லைன்னா நாங்க அவங்க வரங்காட்டி இங்க சாவறதான் முடிவுங்க. சொல்லுமா, பேசு. அழுதுட்டே இருந்தா பேசுங்க. அம்மா என்னை விடுமா, வாழ்றதுக்கு விடுமா. என் பையனை இப்படி சித்திரவதை பண்ற, என் பையனை இப்படி கடுமைப்படுத்துறீங்க. இத்தனை நாளா நீங்க கொடுமைப்படுறது பத்தலையே, இதுக்கு மேல என்னோட வாழ்க்கையை தொடக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்கதான் உங்க வாழ்க்கையை துவைக்கணும். ஏமா நீங்க ஏத்துக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? இவங்க என்னமா தப்பு செஞ்சாங்க? வேண்டாம், நீ வந்துரு. நான் வரலம்மா, நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அதோட சந்தோஷம். உன்னோட கால ஆசீர்வாதம் வாங்கி நான் நல்லபடியா வாழ்வேம்மா. நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா. இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்துட்டான்னு போனதுதான் வரும் உனக்கு. அவங்க ஐயா உயிர் போன நிலைமையில இருக்கிறாருங்க. 2 கை கால் ஒடிஞ்சு கிடக்குதுங்க. பண்ணிட்டு அவங்க ஓகேவா? இங்க ஒரு உயிரை நீங்க இது பண்ணி இருக்கீங்களா? அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. நீ 50 உயிர் போனாலும் காதல் முக்கியம்னு சொல்லி நிக்கிற. எங்க உயிரெல்லாம் போனா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நீங்க அந்த உயிர் ஒருத்தர் இது பண்ணிக்கலாம், அது சொல்லுங்க. நீங்க அது காரணம் நீங்க தான். நீங்க கொடுத்த டார்ச்சர்னாலதான் அவ்வளவு. நீங்க வேற நீ டார்ச்சர் பண்ண எதுக்கு நீங்க இருங்க? நீங்க எதுக்காக நீங்களே தான் போலீஸ்காரங்க நம்மளதான் இருக்கிறாங்க. அப்படி சொன்னாங்க எல்லாமே. மாமா தான் இத்தனை பணம் கொடுத்து எங்களுக்கு நோய மாட்டாங்க சொல்றாங்க. அவரே சொல்றாரா பணம்? போலீஸ்காரங்க சொல்றாங்க. இருங்க, அவங்க அம்மா ஏதோ சொல்றாங்க. என்னங்கம்மா? எங்க பிள்ளையும் கொண்டுட்டு போய் வைக்காது. எங்களையும் கூட்டிட்டு போகல, உனக்கே தெரியும். நானா தான் போனேன். நீ போனா பரவாயில்ல. நான் வரல. இல்ல நீ வரலீன்னா இப்ப 2 பேரும் நாங்க செத்துருவோம். கொஞ்ச நேரம் எங்க பிள்ளைய அனுப்பிவிடுங்க. நீ ஏன் கூட்டிட்டு மருமதான 2:30 மணிக்கு மேல ஒண்ணுக்கு போற சொல்லி தாட்டி விட்டுருக்க. அப்படி உங்க மருமக கேளு, இந்த விவேக் பையனு கேளு. அவன் 2 பேருக்கு கேளு. அனுப்பிவிடுங்க. ஆமா நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் பவானி அக்கா அப்படியே மாமனை பேசிட்டு மாமனை பேசுறேன். நான் சொல்றேன். நாங்க சொல்றத கேளுங்க. நல்லபடியா வாழ்வோம். நீ வந்துரு. ஒண்ணு பண்றது எங்க வீட்டு போய் என்ன லோனாய் மாட்டி என் பிரசன்ன கொண்டு போட்டு இப்படி சொல்ற நீ ஒன்னுனாதான் லோனாய் மாட்டிட்டு அப்படி அவங்க அப்பா இருக்காருங்களா? ரேஷன் மட்டும் பேசுக்கா. அவங்க வந்து டிச்சில போனதுக்கு டிச்சு தான் பேசுவாங்க. நம்ம வந்து ஒரு மரியாதைக்குரிய வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமா என் பையனுக்கு எது வாங்கி என் பேர் போடுறது 6 ஒரு 5 சோறு போடுவாங்க. என் வீட்டுக்கு ஒரு அம்மா அம்மா பேசாம இருங்க. இப்ப பேசுற டாபிக் வேறையா போகுது. அம்மா அங்க பாருங்க. அம்மா உங்க பொண்ணு வர மாட்டேங்குதுங்கம்மா. நீங்க சூழ்நிலை கொஞ்சம் என்ன ஆபரேஷன்? ஒரே பொண்ணு போதுங்க. 2 பையன், மூத்தோடிக்கு 2 பையன் இருக்கு. எனக்கு ஒரே பொண்ணு போதுன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி ஒரு பொண்ணை போதுச்சு. இன்னொரு நீ எப்படி அவங்க பேச்ச கேட்டு நீ கல்யாணம் பண்ணாத? நீ யாரோ ஒரு பையனை கூட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தா நம்புவாங்க. நீ பெத்தங்களை நம்பி நீ அவங்க மத்த சௌரியத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம். பெத்தங்க எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த தாய்மாரையும் நீ எல்லாத்துக்கும் போலாம் நினைச்சாலும் கூட எந்த ஒரு அப்பம்மா நினைக்க மாட்டாங்க. நீ அப்படி போற எந்த அப்பம்மா வேண்டாமாங்க? நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் கூட போகணும்னு சொல்றாங்களே, என்ன நம்பிக்கையில போவேன்? அப்பா அம்மா நம்பிக்கை கெடுத்து வெளிய வந்திருக்கிறேன். தப்பா பேசாதீங்க அம்மா. அங்க பாருங்க அம்மா, அந்த பொண்ணு ஒருத்தரோட போய் தாலி கட்டி வாழ்ந்து வந்துட்டு
நீங்க கொஞ்சம் மனசு வைக்க கூடாது. இங்க அவ்வளவு பாருங்க, அன்பா அந்த எங்க குழந்தைய பொண்ணு வந்து வளர்த்திருக்கீங்க. அவங்க கெடுத்து நாசம் பண்ணலான்னுதான் பண்ணுதுங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிடையவே நடமாடி கிடையாதும்மா. இங்க பாரு. இல்ல என்னன்னா நான் இவ்வளவு தூரம் வந்ததே காரணம். கூட்டிட்டு போனதுதானுங்க. நான் உங்ககிட்ட கால் விழுந்து எப்படி நான் உன்னதாம நம்புறேன், நீ எப்படி அழுது உங்ககிட்ட? இங்க பாரு, நீ எப்படி எனக்காவது உயிர் இருந்துச்சு வந்தியா நீ? என்னை அம்மா என்னை நம்பு, என்னை நான் உன்னை கைவிட்டுட்டு போக மாட்டோம்னு சொன்ன பாத்தியா? சத்தியம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த நான் ஒரு சொன்னேன்ல, சொல்லுக்கு நான் காப்பாத்தி first வீட்டுல நல்லா இருந்திருப்பேன். சொல்லு பாக்கலாம். ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, மாப்பிள்ளை எனக்கு வச்சுட்டு வந்து எங்க அம்மா காப்பாத்தி எனக்கு சிரத்து கண்டிப்பா கால் நல்லா நடந்ததா இருந்திருப்பேன். இல்லையா? வந்துரு. நான் அக்கா, வரல. மாமா நான் பேசுறா. வந்து எதா இருந்தா நாங்க ஏத்துக்கிறேன், நீ நான் வந்துரு. வரல. அக்கா 2 வாரத்தை மாமாவை பேச மாமா சொல்லு. உங்க அப்பா சாரி உங்க ஹஸ்பண்ட் அப்ப இருக்காருல்ல, அப்பா அடிபட்டு சாவராப்புல கிடக்குறோம். அப்படி 2 பேரும் பெட்டில் இருக்கிற நிலைமையில் இருக்கிறோம். வைக்காத ஆபரேஷன் பண்ண நாங்க செத்தாலும் பரவாயில்லையே உனக்கு. சரிம்மா, நீ சாவ வேணாமா, நான் செத்துறேம்மா. நீ ஏன் சாவற? இப்ப தெரியுது நீ என் வாழ்க்கை நீ நீ ஏன் சாவற? நீ எங்களை எத்தனை சித்திரவதை பண்ண? என்னால விட முடியலையே. ஓ, நான் தான் உன்னை அடிச்சு சித்திரவதை பண்ணேனா? நீ தான் என்ன மந்திரவாதியில கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்ணுன. என்னன்னா என்ன மந்திரவாதியில கூட்டிட்டு போய் நீ சித்திரவதை பண்ணல. சித்திரவதை நாங்க பண்ணணும். நீங்க பெத்து வளர்த்தி உன்னை படிக்க சத்தியமா நீ வச்சு பெத்தவங்க மாதிரியே நடந்துக்கிட்டீங்க. இப்ப நல்லா இல்ல, மனசாட்சி பாரு, கட்டுப்படுத்தி நீ அதிகமா பேசாத. உங்க அம்மா என்ன சொல்றதுன்னு கேளு. ஒரு தாய், நீ ஒரு தாய் ஆனாலும் உனக்கு அந்த சூழ்நிலை வந்ததுன்னா அப்ப நீ உணர்வ. நீ யாரா இருக்க? உனக்கு உங்களை மாதிரிலாம் நான் நடக்க மாட்டேன். இப்ப நடந்தது என்ன? இப்ப நடந்தது என்ன? பெத்த அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறது என்ன? உங்க அம்மாவுக்கு என்ன துரோகம்? என்ன துரோகம் நீங்க பண்ண பண்ண? துரோகம் நீங்க வந்து அப்பவே ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க பண்ண தப்பு தான். நீ என்ன எப்படி சித்திரவதை நாங்க பண்ணீங்க? பண்ணது தப்பா? நாங்க பண்ணது தப்புனால நீ வந்தியா? நீ சத்தியமா பண்ணது சொல்றேன், தப்புனா நீங்க வந்து தப்பு சித்திரவதை தாங்க தானே முடியாத இல்லையா? வந்துட்டேன். அவ்வளவு தூரம் அந்த மாப்பிள்ளைகிட்டயே நான் சொல்றேன். அம்மாட்ட அம்மா சொன்ன பாத்தியா? அம்மா ஒரு நிமிஷம் அம்மா கொஞ்சம் அமைதியா யாரோ இருக்குமா? சொன்ன பாத்தியா? என்னத்துல பாவல உனக்கு விடாது. ஆமா அம்மா சாபம் சரிம்மா. கொடுக்காதீங்க பெத்த மகளுக்கு. அம்மா ஒரே இது விஷயம், எதனால ஏன் அந்த பையன் வேண்டான்னு சொல்றீங்கம்மா? எனக்கு அதுக்கு ரீசன் வேணும். எங்களால முடியாது மேடம். எங்களுக்கு எங்க பிள்ளை தாங்க மேடம் வேணும். அது உங்க பொண்ணு இருக்குதுங்கம்மா, நீங்க ஏன் ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ண போறீங்க? ஏன் அவளை பிடிச்ச வீடியோ பண்ணக்கூடாது? அழந்துட்டு இருக்கிறோம். ஆ? எங்க வீட்டுல எல்லாரும் அழந்துட்டு இருக்கிறோம். அவங்க அப்பா அடிவிட்டு சாவு நிலைமையில கிடக்குறாரு. தெரிஞ்சு நீங்க இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, பொண்ணு வரவே மாட்டேங்குது. நீங்க அழுறத விட அந்த பொண்ணு காலையில இருந்து அப்படியே அழுது. வேண்டாங்க, வைக்காத நாங்க ஈரோட்டில் இருக்குங்க, இந்த பவானியில் இருக்கிறோம். வைக்காத ஆபரேஷன் பண்ணணும்னு ஈரோடு போறதுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு காப்பாத்தோடு மட்டும் இருந்தா பிள்ளை எங்க வீட்டு அனுப்பி விடுங்க. இங்க பாருமா, நானும் சொல்றேன், நீ வந்து நாங்க வாழணும்னு நினைச்சினா என்ன விட்டுரு. இல்லைன்னா உனக்கு முன்னாடி நான் செத்து போயிடுறேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வயசு வந்துருச்சுங்க, 18 முடிஞ்சிருச்சு பொண்ணுக்கு, பையனுக்கு 21 முடிஞ்சிருச்சு. 2 பேரும் படிச்சிருக்காங்க. நம்ம யார் நினைச்சாலும் நம்மள விட்டுட்டு போய் அவங்க கல்யாணம் பண்ண அளவளவா இங்க சிமிச்சு எடுத்து நான் செத்து இருக்கிறேன். எனக்கு ஏன் சித்திரவதை பண்ற? ஏங்கம்மா நீங்க ஏற்க கூடாது? ஏன் கத்தாத கத்தாத சரி, அம்மா தான் பேசிட்டு எங்களுக்கு ஒரு சுட்டு மருந்து குடுத்துட்டு போயிருந்தீங்க. எங்களுக்கு வந்து அப்பவே எனக்கு மருந்து குடிச்சு தெரியுமா? அப்பவே எனக்கு குடிச்சு செத்து இருந்தா இருக்கு. அதுக்கோசரம் எல்லாருக்கும் வேட்டு கேட்டா வேட்டு கொடுத்தாங்க மேடம், அடிச்சு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு செத்து போயிருந்து கொடுத்தாங்க மேடம். நல்லாவே இருக்க முடியாது. இவ்ளோ சித்திரவதைகளையும் பண்ணி அதுக்கு பிறகு அந்த பொண்ணு அவனே அந்த பையன் தான் வேணுங்கிறப்ப நம்ம என்ன பண்றது? பொண்ணு சொல்றது வந்து நீங்க வந்து சொல்றது தெரியுது. நானும் சொல்றது நீங்க சொல்றதுல கண்ணுல உண்மை, அதை ஜட்ஜ் பண்ண முடியாம நான் உட்கார்றேன். எது எந்த உண்மை? அம்மாவாவது ஒரு சத்தம் போடுறதுக்கு மாலை கொடுப்பாங்களா? கூட்டிட்டு அதுதான் போறதா வளர்த்தாங்களா? சொன்னாங்க தவிர அவங்க அப்பா அவங்க அப்பாட்ட பேசணும். அவங்க அப்பாவுக்கு அது எதுக்கும் கொஞ்சம் பட் உடம்பு சரியில்லைங்கிறாங்க. பார்த்து நான் பேசக்கூடிய நிலைமையில இருந்தாருன்னா பேசலாம், கேட்டு பாருங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட பேச முடியுமாமா? ஹலோ ஹலோ ஐயா வணக்கங்க, நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, மாலினி எங்களோட இருக்குது. அது விரும்பின பையன் அந்த மெய்வேல், அவரோட கல்யாணம் பண்ணிட்டு 1 மாசமா வாழ்ந்து இப்ப இங்க வந்திருக்காங்க. இப்ப 18 முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அந்த குடும்பத்தை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, எங்களால நிம்மதியா வாழ முடியலன்னு வந்திருக்காங்க. ஐயா ஐயா எனக்கு புள்ளதான் வேணும். நான் வாசத்துல ஆபரேஷன் ஏப்பா அப்பா என்னை கொண்டு போய் நீ என்ன சிறையில அடைச்சு வச்சுட்டு பாப்பியா? என் வாழ்க்கை நீ யோசிக்க மாட்டியாப்பா? புள்ள வேணும், புள்ள வேணும். என் வாழ்க்கை நீ யோசிப்பியா யோசிக்க மாட்டியா சொல்லு. பண்ணுங்க. பொண்ணு கரெக்ட்டுங்க, பொண்ணு வேணும். நீங்க 2 பணத்தை நீ வந்து எடுத்து போட்டு போகணும். சரி, அதுக்கு முன்னாடி என்னோட பணத்தை நீ எடுத்து போட்டுறியா? விடு, நீ நல்லா வாழ்ந்துட்டு நான் செத்துறேன். நீ எடுத்து போட்டு போகணும். இப்படி பேசுறீங்க. இல்ல ஏத்துறேன் மனப்பான்மை மட்டும் உனக்கு இல்லையாப்பா? நோக்கியதுக்கு ஆனா நான் உயிரோடு இருக்க மாதிரி இருந்தா பண்டு புள்ளி அண்ணியோட அனுப்பிச்சு விடுங்க. இல்ல நாங்க 2 பேரும் செத்த மரம் புள்ளி அவனோட அனுப்பிச்சு நீ அனுப்பிச்சு விடுங்க.
நாங்க 2 பேரும் போய் சாவுறோம். இது நாங்க அனுப்பிச்சதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. பொண்ணுக்கு மேஜரான பொண்ணு எங்கள்கிட்ட பேசாதீங்க. நீங்க பாருங்க மேடம், இப்படித்தாங்க மேடம் இத்தனை இதுமே இப்படித்தாங்க மாதிரி ஒரு பொண்ணு. நான் சொல்றேன் கேளுங்க, தயவு செய்து எங்களுக்கு இதையும் பேசாதீங்க. ஐயா அப்படி இல்லைங்க ஐயா. ஏன் நீங்க அந்த அப்பா உன்ன மாதிரி யாருமே இப்படி பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன் கேளு. இத்தனை நாள் எனக்கு சித்திரவதை பண்ணி மறுபடியும் எனக்கு கொல்லணும்னு தான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ என்னோட பொண்ணோட வாழ்க்கை பத்தி யோசிக்காத. நான் ஏன் உனக்கிட்ட வர வேணும் உயிர் போற மாதிரி கிடக்குறாருங்க. தாடி விட்டு உயிர் போற மாதிரி கிடக்குறாரு. இதே நாளைக்கு என்ன கிழமை நான் அந்த அவரை வந்து கூட்டு வந்து பேட்டி கூட்டு விட்டுங்களா இல்லைன்னு சொல்றாங்களா? இவங்க வந்து அவர் இப்படி பேசலாம்னு சொல்றாங்க. அந்த பையன் சொல்றான்ல, அவர் நாளைக்கு பேட்டி கொண்டாந்து கொண்டு அவருடைய எத்தனை ஆபரேஷன் பண்ணிருக்கு, என்ன கட்டு போட்டுன்னு. எதனால அப்படி ஆச்சு? பைக்ல போகும்போது பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போயிடுச்சு. அப்படின்னா ஏன் வந்து அவ்வளோ செல்வமா வளர்த்தன குழந்தைக்கு பிடிச்ச பையனையே உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அந்த குழந்தை வாழ்ந்துட்டு போகுது. கொஞ்ச நாள்ல சந்தோஷப்பா, எல்லாருக்குமே சந்தோஷம். எத்தனை காதல் திருமணம் பிடிக்காம பண்ணி ஒரு நாள் அதுமா சேர்ந்துக்கிறாங்க. ஏன் நீங்க அதுக்கு வந்து முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் அது எதனால எது உங்களை பிளாக் பண்ணுது? அந்த அப்பாவுக்கு இல்லைங்க. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அது ஓகேங்க. மாமா ஒரு மேட்டர் கிடையாதுங்க. என்னம்மா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா என்ன? வேண்டாம் மேடம், நம்ப முடியாது மேடம். நான் போலிங் மேடம். அம்மா அப்பாவை சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா என்ன? வேண்டாம் மேடம். அம்மா அப்பா ஏத்துக்கிட்டு அவங்க உங்களை என்னைக்கு ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கீங்களேன். ஹலோ, அவங்க ஏத்துக்கிட்டாங்க, பொண்ணோட வாழ்க்கையை ஏத்துருப்பாங்க மேடம். ஐயா இப்ப என்னங்கறாங்க அவங்க? அவங்க 2 பேரும் பண்ணி வைக்கலன்னா நாங்க 2 பேரும் நான் போயிருவேன். அந்த பொண்ணு காலையில இருந்து சொல்லுது 2 பேரும் போயிருவோம். அதுவும் போகுது. அப்புறம் என்ன இருக்குது? ஆபரேஷன் வேண்டாம், பாட்டில் வாங்கிச்சுட்டேன், மருந்தால குடிச்சிட்டு போய் சாவர நாங்க ரெடியில் இருக்கிறோம். என்ன உங்க அப்பா அப்படி சொல்றாரு? அதுக்கு என்ன சொல்ற? எங்க புள்ள வந்து சொல்லினா நாளைக்கு போனோம்னா வந்து என் பார்க்கணும். ஏப்பா உனக்கு வந்து நான் அத்தனை வரை வளர்த்தவே சொல்றேன், ஆனா வாழ்க்கையில உனக்கு தெரியல. நானும் அதான் சொல்றேன், நீ வீடு வந்து சேரு. நான் வரல, வீடு வந்து சேரு. உங்க வீட்டுக்கு நான் வர மாட்டேன். உங்க வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். நீ வாசப்படி மிதிக்க வேடா, எங்க வந்து வாசப்படி போட்டு வந்து உங்க கையால என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது அப்படியே வந்து கொன்று வந்து போடு, வந்து வாசப்படி போட்டு போட்டு போ. இது ஒரு விதமான எமோஷனல் பிளாக்மெயில். 2 பேரும் சேர்ந்து வாசப்படி போட்டு அப்புறமா போ. முட்டாள்தனமா பேசுறாங்க. கொஞ்சம் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஆக்சுவலி பேசுறதுல உண்மை இருக்கு. அவங்க மாமா என்ன சொன்னாலும் பேசுறதுல உண்மை இருக்கு. அது பொண்ணு வராம நாங்க ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. மேஜரான பொண்ணு போறேன்னா நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த பொண்ணு குழந்தை சொல்றது பொய் இல்ல. அவ வந்து கண்டினியூஸா உங்க தரப்பு எனக்கு புரியுது. ஊர்ல கிராமத்துல ஒரு நல்ல ஃபேமிலில எப்படி இருக்கும் எல்லாம் எனக்கு புரியுதுங்க. பட் நம்ம கையை மீறி போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறது? இந்த குழந்தை இப்ப இது வரைக்கும் அவர் கூட போகாம தனியா வந்திருந்ததுன்னா நான் உங்களோட பணிச்சு விட்டுருப்பேன். கூட போய் இதுவே எப்படி நீங்க அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க 2 விவரம் தெரிஞ்சவங்க, அவர் பெரியவர், சரி அந்த காலத்து பேச்சு பேசுறாங்க. நீங்க வந்து காலத்து பேச்சு இல்லைங்க. ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லி செல்லமா வளர்த்தி இவ்வளவு செல்லமா வளர்த்தனப்போ ஏன் அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணு ஒரு தவறான இதுல போகும்போது அவங்க எப்படி ஏத்துக்க முடியும்? என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க மேடம். உங்களை என்ன தப்பு இருக்கு சொல்லு. இவ குடிக்க போனாலும் அவருக்கு பொண்ணு ஏதாவது பண்ணானா எதுவுமே கிடையாது மேடம். எனக்கு தெரியும். நீங்க பார்த்து ஏத்துக்கிட்டு ஒரு அதுக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னா ஊரும் உலகம் என்ன செய்ய போகுது? ஊர் உலகத்துக்கு பயப்படுறது. ஊர்ல எல்லாம் கிராமத்துல 4 பேருங்கிறதுக்காகவே நீங்க ஏன் வந்து உங்க மாமாட்ட கொஞ்சம் சொல்லக்கூடாது? மாமா தான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாருங்க. நான் சொல்ற அளவுக்கு இல்லைங்க. பெரியவங்க வேற. எங்க அப்பா அம்மாவோட மாமோன கட்டால தான் எங்களுக்கு போயிரு உங்க மாமா கூட. நான் போலிங் மேடம். நான் போன சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன். அவங்க தெய்வமானவங்க. அத்தனையும் வந்து அவங்கள நீங்க வந்து பொண்ணோட ஓகேமா சொல்றீங்க. ஆனா இருந்தாலுமே இதே மாதிரி தான் டேசன் சொல்லிச்சுங்க. அப்ப மாமனா சின்ன மாமனா பள்ளிக்கூடத்துல கூட்டி அடி அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. காலையில அந்த பிள்ளை ஒடியார் அன்னைக்கு மீன் ரோஸ்ட் காலையில ஒரு பீஸ் சாப்பிட்டு வருது. அடிச்சாங்க சொல்லி எதுக்கு பொய் சொன்னாங்க? சத்தியமா பொய் மேடம். அது நான் நைட் டைம்ல தான் மேடம் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். காலையில டைம்ங்கறாங்க. சத்தியமா நைட் இல்ல நைட் போறேன். காலையில இல்ல நான் என்ன பண்றேன்? காலையில வீட்டுல இருக்கு. நான் வேலைக்கு போகும்போது மீன் ஞாயிற்றுக்கிழமை மீன்ல பொரிச்சு சாப்பிட்டு காலையில இந்த மாதிரி கூப்பிட்டு சாப்பிட்டு நைட் வந்து பேசல வந்து அடிச்சுட்டாங்க அத்தனை பொய்ய சொல்லி உங்களை எப்படி நம்ப வச்சது? உங்களை மட்டும் இல்லைங்க, இந்த டிவி சேனல் மட்டும் இல்லைங்க, ஊரையே நம்ப வச்சு சொல்லி ஏமாத்திச்சுங்க. அதுதான் உண்மையான நிலவரம். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அத கொல்ல போனப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து காப்பாத்தி சத்தியமா மேடம் ஒரு அண்ணன் பார்த்தாங்க மேடம். எப்படி சொன்னாங்க கேளுங்க. அடிச்சாங்க சொல்லி அத்தனை பொய்யான கொல்ல போனாங்களா?
என்ன பண்ணாங்க சொல்லு, மாமாவுக்கு தெரியும். என் தம்பியோட மாமா இவரோட பையன் எங்க வீட்டுல இருக்காரு மேடம். அவருக்கு சைக்கிள் கட்டுற ரோப் இருக்கு. அதுல வந்து அடின்னு அடிச்சாங்க மேடம். எனக்கு அவன் தான் வேணும், தயவு செய்து என்னை அவனோட வாழ விடுங்கன்னு சொல்லி அழுதேன் மேடம். 2 பேரும் இப்படி கம்பி இருக்குது மேடம், கம்பியில கையை வச்சுட்டு எங்க அப்பா கழுத்துல சுத்தி இழுக்கிறாரு. எங்க அம்மா கண்ணமா அப்புறாங்க. எந்த ஒரு பெத்த தாய் பண்ண மாட்டாங்க. ஊருக்குள்ள பண்ணிருக்காங்க இல்லைங்க மேடம். இப்ப வந்து அந்த பொண்ணு ஓகே சொல்றது ஓகேன்னு நம்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜேர்னல் ஏமாத்துதுங்கிறது 100% அந்த தெய்வம் ஒண்ணு இருந்தா உண்மைங்க. எங்க அக்காவும் அங்க மாமாவும் சரிங்களா? எனக்கு ஒண்ணே இல்லைங்க, ஒரே முடிவு செய்ய கிடையாதுங்க. ஆச்சுங்களா? எங்க அக்காவும் மாமாவும் எங்க அப்பா அம்மாளுக்கு மேல அவங்க தெய்வங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பொண்ணே பண்ண மாட்டாங்க. புத்துமதி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நீ அனுபவிக்கலாம். புத்துமதி சொல்லி சொல்லியிருப்பாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் அப்படி தெய்வமானவங்க. மாமா எல்லாம் அப்படி பேசாதீங்க. எங்க மாமா யார்கிட்ட ஒரு 5 பைசா யார்கிட்ட வாங்க மாட்டாருங்க. ஒரு நல்ல மனுஷனுங்க. கட்சியில் இருந்தாரு. எல்லாத்துலயுமே இல்ல எல்லாமே சரிதான். குழந்தையை நல்லா வளர்த்திருக்காங்க, ஒரே பொண்ணு எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப கல்யாணங்கிறப்ப நம்ம பெரியவங்க தான் பண்ணணும். சரி, காலம் மாறுது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த காலம் மாறுது. அப்பா அம்மா பேச்சு கேட்காதே போச்சுன்னா நாடு குட்டிச்சோராய் போயிருங்க. உண்மைதான். அந்த லெவல்ல ஏங்க விட முடியும்? உண்மைதான். சொல்லுங்க. அதுக்காக அறவே பிடிக்காத இன்னொருத்தரோட போய் வந்த பொண்ணை பழவனம் கட்டு உனக்கு அவ்வளவு விருப்பம் இருந்தா அதான காதல். பெத்தவங்க தூக்கி போடுறாங்களே லேடிஸே அப்படித்தானே. கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வீட்டுக்கு வந்துட்டு அப்பா அம்மா எல்லாமே பிடிச்சவாக கல்யாணம் பண்ணிட்டு போனா அடிச்சு போயிருங்க. இதேங்க நீ பிடிச்சவா போயிட்டு 6 மாசத்துல அந்த பையன் முடி கூட்டோன்னு நீங்க போக முடி கூட மாட்டாரு மேடம். எனக்கு நம்பிக்கை இருக்குது மேடம். அவங்க எங்க அப்பா மேல எப்படி நம்பிக்கை வச்சு அதே மாதிரி அதுக்கு மேல மேல நம்பிக்கை வச்சுக்கிறோம் மேடம். லவ் பண்றது மேடம் 100ல ஒரு 70% ஃபெயிலியர் தான் ஆயிருக்குதுங்க. ஒரு 30% தான் பாஸ் ஆயிருக்கிறது ஒரு நம்பிக்கை. ஏன் அந்த 30% நாங்க வாழ மாட்டோமா? அந்த 30%க்கு வாய்ப்பு கண்டிப்பா. உங்களை விட என்னால நல்லா இவ்வளவு வச்சு வாழ்க்கை கொடுக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்களோ அதை விட நான் நல்லா வாழ வைப்பேன். இவ்வளவு முடியாது. உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட படிப்பு இருக்குது, வேலை இருக்குது. தம்பி, அப்பா அம்மா மனசு நொங்குற மாதிரி எந்த வாழ்க்கையிலயும் அப்பா அம்மா வந்து மனசு நொங்குற மாதிரி பண்ணிட்டு எந்த ஒரு காதல் ஜோடியும் வந்து காலில் விழுந்தமே எங்களை ஏத்துக்குங்க அப்படின்னு காலில் விழுந்தமே. அப்பா உங்களுக்கு மனசாட்சி இல்லையே உங்களுக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏதாச்சும் குடிக்கிறேன்னா, தம் அடிக்கிறேன்னா, இல்ல பொண்ணுங்களோட அங்கேயும் சுத்திட்டு இருக்கிறேன்னா? நீ உழுந்தியா எங்க அப்பா அம்மாவில கால் விழுந்தியா? அவனுக்கு வாழ்க்கை இல்லையா? இல்ல வந்து அப்பா அம்மாவெல்லாம் அது இயற்கையானது. பெத்தவங்கள கால் விழுந்து போவாத எங்க விட்டு போயிடறாங்க, கெஞ்சு குதறாங்க. எங்க சொந்தக்காரெல்லாம் கால் விழுந்து எத்தனை பேர் கெஞ்சினாங்க கால் விழுந்து நீ வந்து தவணை வீட்டுல போவாத. நம்ம அம்மா அப்பா கால் விடுறது பெரிய விஷயமா விடு. அம்மா அப்பா பெத்தவங்க தானே. சரி, இத பேசிட்டே இருந்தோம்னா இதுக்கு முடிவே வராது போல இருக்கு. இதுல என்ன ஒன்னா நீங்க வந்து சரி நம்ம பொண்ணுதானே, நல்லதோ கெடுதலோ நம்ம பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஏத்துக்கிறது தான் இதுக்கு வழி. ஆனா பெரியவங்க அவங்க அறவே அவங்க அம்மா அப்பா அறவே. ஏன்னா இப்ப நாமளும் வந்து உங்களை நீங்களே ஒருனா நாங்க இன்னும் தள்ளி எங்களுக்கு வந்து சட்டப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறத நம்ம தடுக்க முடியாது. சட்டப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறத நம்ம தடுக்க முடியாது. கண்டிப்பா நம்ம நீங்களும் தடுக்க முடியாது, நாங்களும் தடுக்க முடியாது. நாங்க போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறலாம். ஏன்னா உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, நீங்க போய் பாத்துக்குங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறலாம். ஆனா சட்ட ரீதியா அவங்க வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்கிறத நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. உள்ளூருக்குள்ள நீங்க வந்து கூத்தமூண்டியில ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்கள அந்த ஃபேமிலியை நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மெட்ராஸ் சிட்டியில பெரிய ஊர்கள் அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க அதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அப்படியே அந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்றது, அந்த பையனோட தம்பி வந்து ஸ்கூலுக்கு போறத கூட நிறுத்தினது வந்து ஸ்கூல் போய் யாரு சொல்லுங்க, யாரு இது வீலாட்ட வந்து கூட்டிட்டு பண்ணாங்க இல்லன்னு சொல்ல சம்பந்தமே இல்லாத சம்பந்தமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே யாரு கூட்டிட்டு போனா? வீட்டுல வந்து எங்க பொண்ணை கூட்டிட்டு போனா ஏன் மேடம் பொண்ணே கூத்த முடி விட்டு போலீங்க? ஏன் மேடம் பொண்ணே கூத்த முடி விட்டு போலீங்க? வீட்டை விட்டு வெளியே பொண்ணு வந்து வீட்டை விட்டு போச்சுங்க. உள்ள வந்து நான் போய் கூட்டிட்டு போக முடியாது, எல்லாம் இருக்கிறாங்க கூட்டிட்டு போக முடியாது, நீ வெளியே வா, நான் அதுக்கு மேல நான் வண்டி வச்சு கூட்டிட்டு வா, அதுக்கு மேல பண்ணிடுங்க. போனதுக்கு அப்புறம் தான்
போனே பண்ணேன். நல்லா manage கல்யாணம் பண்ணி ரெண்டே நாள்ல கல்யாணம் பண்ணி பிடிக்கிறாங்க. மூணு செல்லு வாங்குங்க. எங்க வீட்டு தோற போடலாமா? சரிம்மா எல்லாரும் நடுங்க. அந்த பொண்ணுகிட்ட நீங்க கூப்பிடுங்க. நீங்களே கூட்டிட்டு போங்க. வந்ததுன்னா கூட்டிட்டு போங்க. இல்ல நான் கூப்பிட்டு தான் வராதுங்க. நானே சொல்லுறேன், நான் அப்பாமே கூப்பிட்டு வர மாட்டேங்குது, நான் கூப்பிட்டு வருங்களா? எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. என்னம்மா அங்க பாரு, அவங்க வந்து உனக்கு கெடுக்கணும்னு நினைக்கல. உன் காதல வந்து நான் இப்படித்தான் நாங்க வாழ்ந்துறோங்க. அவங்க ஆசீர்வாதத்தோட நாங்க அது வாழ்ந்துறோம். அவங்க மனசு புரியணுமே. அவங்க ஏத்துக்க ட்ரை பண்ண அம்மா அப்பாவும் அவங்க அப்பா அம்மாவும் காது அடைச்ச மாதிரி கேட்கணுமா? மனசே ஒரு மோட்ட மாதிரி பேசுறாங்களே. அடுத்த லெவல் பேசவே அவங்க விடலையே. நான் எப்படியோ நினைச்சு வந்தோம் பிள்ளை நம்ம கூட வரும்னு. ஆனா பிள்ளை பேசுறத பார்த்தா நம்ம பேசவே முடியலைங்க. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றது என்னன்னா, நம்ம பார்த்து ஏத்துக்கிட்டா எந்த தப்பும் அடுத்தவங்க பார்வைக்கு சரியாயிரும். இது ஒண்ணும் காதலிச்சு நமக்கு பிடிக்காத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரி பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஏன் பெரியவங்க விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதா என்னோட கேள்வி. இதுக்கு மேல கொண்டு போய் அந்த பொண்ணை இன்னொரு பையனுக்கு பண்ணி வச்சீங்கன்னா அது எப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கை இது எப்படி இருக்கும்? இல்ல அந்த பொண்ணு தான் ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா நமக்கு என்ன அதுல லாபம்? காலம் மாறுது இல்ல. எனக்கு புரியுது நீங்க பண்ற இவ்வளவு நேரம் நான் பேசுறதுக்கு காரணமே எனக்கு நல்லா புரியுது. என்ன பேசினாலும் இன்னும் ஜாதி எல்லாம் மாறல ஊர்ல. உங்க மனநிலை எனக்கு ரொம்பவே நல்லா புரியுது. ஆனாலும் அந்த பொண்ணு வரல, ஒரு மேஜரான பொண்ணு வரலைங்கிறப்ப சில எல்லா விஷயமும் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது இல்ல வாழ்க்கையில. எனக்கும் புரியுது, எனக்கும் உங்களோட அனுப்பத்தான் ஆசை. ஆனா வேற வழி இல்ல. அவ வந்து இல்ல என்னம்மா கடைசி மறுபடியும் கேக்குறேன் சொல்லு. இல்லை மேடம், மாமா ஊருக்கு கிளம்பு. நான் போலிங் மேடம். போ அம்மா அப்பா சமாதானம் பண்ணு. உங்க அப்பா ஓகே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பட்டும். அப்பவே கொல்ல துணிஞ்சு இப்ப போனா நான் எப்படி மேடம் வருவேன்னு நினைக்கிறீங்க? உங்க அப்பா உயிர் விட்டுருவேன்னு சொல்றாரேம்மா. சரி அவரு உயிர் விட்டுருப்பேன், அதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன் மேடம். அவங்களுக்கு வந்து என் வாழ்க்கை பொண்ணோட வாழ்க்கை தேவையில்லை. முக்கியம் ஒரு யூசன் ப்ரோ மாதிரிதான் பேசுனது எல்லாம் வந்து பெத்த தெய்வம் அவங்கதாங்க மேடம். நம்ம பண்ண முடியாதுங்க. என்னம்மா மாமா 2 பேரும் கிளம்பிட்டாங்க பாரு. மாமா 2 இல்ல அவங்க சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. மறுபடியும் பின்னாடி ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க பார்த்து சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, நீ எங்களே நினைக்க கூடாது. சத்தியமா மேடம் நாங்க அப்படி எந்த தப்பும் பிரிஞ்சு வாழ பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது இல்லை நான் சொல்லல. அம்மா அப்பா இவ்வளவு இப்படி உட்காந்துருக்க மாதிரி இவ்வளவு தூரம் அவங்க வந்து மாமா எல்லாம் எல்லாரும் வெறுத்து திருப்பி யோசனை பண்ணு. நானே சொல்றேங்க மேடம், எனக்கு ஏத்துக்கங்கன்னு நானும் கேக்குறேன் மேடம். சத்தியம் மேடம், ஜாதி வெறி பிடிச்சி அலையறாங்க மேடம் அவங்க. ஜாதி அந்தஸ்து பணம் அதான் மேடம். பையனை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு உள்ளூருக்குள்ள அவங்களுக்கு ஏத்துக்க மனசு சொன்னாங்க. எங்களை விட இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்களா இருந்தா நாங்க அப்பயே விட்டுருப்போம். இதே மாமனே சொன்னாப்பட வசதி கம்மின்னு சொல்லிட்டாப்ல. இல்ல வசதி கம்மியா இருந்து நாங்க என்ன அவியலை விட என்ன கீழ் செய்தியை போயிட்டோம், அவியலை விட என்ன மட்டமா போயிட்டோம். கொஞ்சம் வசதி குறைவு அந்தஸ்து குறைவு. பையன் நாளைக்கு மேல வரலாமே. தாராளமா படிச்ச பையன் மேல போன வேண்டாங்கதா இல்ல அந்த வசதியா இருக்கிற குடும்பம் கீழே போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. சோ பணம்ங்கிறது வந்து இப்போதைக்கு தான். அதனால அவை வந்து பெரிய மாளிகையில கூட சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், ஒரு குடிசை வீட்டுல கூட அந்த பையனோட சந்தோஷமா இருக்கலாம். மனசு சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க அப்பா உயிரை விட்டுருவேன்னு சொல்றதுனால மறுபடியும் யோசனை பண்ணிக்கோமா. எங்களுக்கு வந்து எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. எங்களுக்கு நீங்க தான் நல்ல வழி காட்டுவேன்னா அந்த புள்ள புரிஞ்சு சேர்த்து போய் அதுக்கு ஒரு வழி காட்டுங்க. நானும் ஒரு நோவழிச்சு அவனை வச்சுக்கிட்டு போட்டு அழகா 8500 ரூபாய் சம்பளம் வாங்கின பையன் வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிருந்தா அவங்க அப்பா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த காதல் அவசியமா உனக்கு? இந்த கல்யாணம் இந்த வயசுல உனக்கு தேவையா? உனக்கு பாடுபட்டு கையில இருந்தும் கொடுக்கல. பாவம் இந்த பொண்ணு பண்ணதனுடைய துன்பம் 2 குடும்பத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்துது பத்தியா? அதுக்குதான் இப்படியான காதல்லாம் முதல்ல வர்றப்ப முளையிலேயே கிள்ளிடணும். அப்படிதான் இருக்கும் அந்த வயசுல. அப்படி அது கொஞ்சம் ஒரு போதையா இருக்கும், ஜாலியா இருக்கும். சொல்லிட்டு இருக்கிறேன் மேடம் சாமி உங்க ஒப்ப இப்படி ஒரு பேர் எடுத்து என்னை கட்டிட்டு வந்த பிற்பாடு உங்க யாருமே இந்த குடும்பத்துல நல்ல பேர் எடுத்ததே கிடையாது. நான் வந்ததும் பிற்பாடு அந்த ஊட ஒரு கலையா இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவே வளர்த்தேன் நானு. இல்லம்மா அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டேன், நல்ல பையன் பண்ணிக்கிட்டே இருந்தா. என் பிறந்தவங்க வச்சு காப்பாத்தி வைப்பா அந்த பொண்ணு. கண்டிப்பா மேடம். அம்மா அப்பாவும் பாத்துக்கணும் மேடம், அத்தையும் பாத்துக்கணும்.
எங்களை பாத்துக்கிறானா இல்லையா, அந்த பிள்ளையை காப்பாத்தினானா போதும். கண்டிப்பா எனக்கு இன்னொரு பையன் இருக்குது, அந்த பையன் என்னை காப்பாத்திக்க, என் புருஷனையும் என்னையும். இவன் வந்து அந்த பிள்ளையை காசு சேர்த்துனானா போதும். பரவாயில்லையே, நாத்தனாருக்காக இவ்வளவு அழகா பேசுறாங்களே. எங்களுக்கு எத்தனையோ உதவி செஞ்சு தந்த அப்படிங்களா? குடும்பத்துக்கு நல்லா உதவி செய்வாங்க. எங்க வீட்டுக்காரது 10,000 5,000 வாங்கி கொண்டு கொடுக்கும். அப்படி என்ன காலேஜ் படிக்க வைக்கிறதுக்குள்ள அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியா? அப்ப அந்த அட்டையை பாத்துக்குங்க. 1 ரூபா தந்து என்னை வந்தாயா கொண்டு போய் குழந்தைங்களுக்கு ஒரு முடி ஆகி போடுன்னு சொன்னதும் கொடுத்ததும் வாங்கி கொண்டாந்து போடுறதும். நான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா, கடனை கழிச்சாங்களான்னு விட்டுட்டாங்க. எங்க அம்மாவும் செத்து போச்சு. எங்க அப்பா பாடுபடுற காசு எங்க அப்பா தண்ணி போடவே பத்தாது. என் பிறந்தவனுக்கு 3 குழந்தை இருக்குது. எல்லாம் சின்ன சின்னதெல்லாம் 2 வருஷம் 1 வருஷம் இப்படியே இருக்குது. அவங்க குழந்தைய அவங்க காப்பாத்தினா போதும்ல. நான் அவனை வீட்டுக்கும் சரியா போறதுமில்ல வர்றதுமில்ல. அவனே ஒரு நாளைக்கு என் வீடு தேடி வந்து நானும் சரி அவனே வரணும் நாமளும் போனான்னு ஒரு நாளைக்கு போயிட்டு வருவேன். அதுதான் ஒரு நாளைக்கு ஆக்கி போடுறேன்னா போட்டாலும் சரி போடாதும் சரி. சரிம்மா, வருத்தப்படாதீங்க. நிம்மதியா சாப்பிட்டுட்டு வந்துருவேன். அதை கஞ்சி ஊத்தினாலும் சரி, என் பொத்தமா அதை பண்ணினா இதை பண்ணினான்னு பெருமையா வந்து சொல்லிக்குவேன். பையன் வந்து கண்டிப்பா உங்க பசங்க 2 பேரும் உங்களை நல்லா வச்சிருப்பாங்க. அம்மாவுடைய ஆதங்கம் தெரியுதா? நீங்க தானே அம்மாவை பாத்துக்கணும். பாத்துக்குவாங்கம்மா உங்க பசங்க, உங்க மருமக வந்து பாத்துப்பாங்க. எல்லாம் படிச்ச பசங்க இல்லையா, அவனு பார்த்து அந்த மாவராஜம் போன அவன் குடும்பத்தையும் மாற வச்சா போதும். மெய்வேல் எந்த விதமான தவறும் பண்ணல. தன்னை காதலிச்ச பொண்ணுக்கு வேற வழியே இல்லாம அது 3-4 முறைக்கு பிறகு அதை ஏத்துக்கிட்டதை தவிர அந்த பையன் பண்ண தவறு எதுவும் இல்லை. நம்ம நிகழ்ச்சியில வழக்கமா பாக்குற மாதிரி இந்த முறையும் பெண்ணோட முன்முயற்சியில பெண் தேடி போய், ஆனா அந்த பையனுடைய குடும்பமே அவ்வளவு கஷ்டப்படுற துன்பப்படுற இந்த நிலையத்தான் இந்த குடும்பத்திலையும் நம்ம பாக்குறோம். அதிகம் படிப்பு இல்லாத வசதி இல்லாத ஒரு குடும்பத்துல இந்த குடும்பம் உண்மையிலேயே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க நமக்கு தெரியுது. 2 கையும் காலையும் கட்டிட்டு சேர்த்தி போலீஸ் அடிச்சாங்கிறதையெல்லாம் நம்மனால, அது ஒரு காதல் மேட்ருக்கு அப்படி அடிச்சாங்கிறதையெல்லாம் நம்மளால உண்மையிலேயே ஜீரணிக்கவே முடியல. நம்ம எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப மனசுல அதிர்ச்சியா இருக்கு. வயது வந்த 18 வயது பூர்த்தியான 21 வயது பூர்த்தியான வயது வந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்துக்கிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. மெய்வேல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க டீமுக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அந்த பொண்ணை வச்சு அவர் நல்லபடியா காப்பாத்துவாரு, அவரை நிம்மதியா வாழ விட்டா. இதற்கு மேலும் அந்த குடும்பத்தார் மெய்வேலுடைய குடும்பத்தாரை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நாங்க நம்புறோம். பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். மெய்வேலையும் மாலினியையும் அடுத்து, ஏன்னா அந்த குடும்பம் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கனால, போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றப்பத்திரிகை தாக்கலாயிருக்கனால சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துறோம். அதுக்கு பிறகு அந்த பெண்ணும் பையனும் பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. 2 பேரும் வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்லா இருப்பாங்கங்கிற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.